அநேக ஊழியர்கள் தவற சொல்லவில்லை. வேதம் படியுங்கள், வேதத்திற்கு இணையான ஆவிக்குரிய நூல்களை படியுங்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நிறைய பேர். நிறைய ஆவிக்குரிய நூல்களை படியுங்கள். பவுல் சொல்லுகிறார், தந்திரோ விட்டு வந்த மேலங்கியும் புஸ்தக சூழலையும் கொண்டு வா. அங்கி ஒருமை, புத்தகங்கள் பன்மை. அங்கி ஒருமை, புத்தகங்கள் பன்மை. வாசியுங்கள், தேடி வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். வேதத்திற்கு இணையான அது விரும்புங்கள். ஒருவேளை ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் தமிழ், இன்றைக்கு நிறைய தமிழ் புஸ்தகம் நிறைய வந்திருக்கிறது, ஆவிக்குரிய நூல் வந்திருக்கிறது. வாங்கி வாசிகள். துணை ஆவிக்குரிய நூல்கள். வாரன் வெஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு தேவமனிதனுடைய புஸ்தகம் தமிழ் மொழியில் இருக்கிறது. பண்டித தியோடர் வில்லியம்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஸ்டான்லி அவர்கள், இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய நூல்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல எழுப்பியிருக்கிறார். நிறைய ஆவிக்குரிய நூல்கள் இருக்கிறது. இது விளம்பரங்கள் சொல்லவில்லை, விளம்பரப்படுத்தவில்லை. கவனிங்கள், அவர்களும் ஆவியினாலே எழுதப்பட்டவர்கள் தான். அவர்கள் ஆவியினாலே அதற்கு ஆயத்தம் பண்ணினவர்கள். இது வரைக்கும் ஒரு 50-60க்கு மேலான புத்தகங்கள் இருக்கிறேன். அது வியாபாரத்திற்காக அல்ல, நான் மரித்தாலும் அது பேசும். டீச்சிங் த லா ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது அது கடமை. ஒர்க்கு வேற, கடமை வேற. தட்ஸ் அவர் டியூட்டி. கடைசியாக அவர் கம்யூனியன், அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர். தமிழில் சொல்லுகிறேன், அவன் யார் என்றால் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஒரு ஊழியன் அப்படித்தான் உலகம் பார்க்க வேண்டும். என் ஊழியனை கர்த்தரின் தூதனாக ஆலயத்திலும் அந்தரங்கத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும், திரும்ப சொல்லுகிறேன், ஆக்டிங் சொல்லும் போது நடிப்பு அல்ல, அந்த வார்த்தை அல்ல. ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர், தேவனுடைய தூதனாக, தேவ செய்தி அறிவிக்கிறவராக, வாழ்ந்து பிறக்கிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக, தெளிவானதாக, நிச்சயம் உள்ளதாக, அடுத்தவர்களை ஊன்ற கட்டத்தக்கதாக. ஆக்டிங் ஆஸ் காட்ஸ் மெசேஞ்சர். உங்களை உருவாக்கட்டும், உற்சாகப்படுத்தட்டும். இங்கெல்லாம் உடைக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் உடைக்கப்படட்டும். வெறும் உடைக்கப்படுவது மட்டும் ஊழியம் அல்ல, உருவாக்குவது ஊழியம், உற்சாகப்படுத்துவது ஊழியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, these are the true qualification for a true minister of God. ஒரு உண்மையான ஊழியனுடைய உண்மையான அடையாளங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவன்,